Welcome to our channel. Let's cook something healthy, tasty and easy today. Today டேஸ்டியான வறுத்தரைச்ச பூண்டு குழம்பு செய்யலாமா? தேவையான பொருள் சின்ன வெங்காயம் 25, பூண்டு 4 முழு பூண்டு, பச்சை மிளகாய் 2, தக்காளி அரை தக்காளி, மல்லி 2 ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கடுகு 1 பிஞ்ச், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் வத்தல் 10, புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு. புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. புளி போடுறனால புளி கம்மியாக போடணும். தக்காளி புளியை அதிகமாக போட்டிங்கன்னா புளிக்குழம்பு மாதிரி ஆயிரும், பூண்டு குழம்பு மாதிரி இருக்காது. பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 பிஞ்ச் கடுகு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 10 மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் போட்டு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பேனை தூக்கி வச்சு நல்லா வருங்க. நல்லா சடன்னு வெடிக்கும். வெடிச்சோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா கருகிரும். வெங்காயத்தை வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கோங்க. ஒரு கை வெங்காயத்தை இடித்து வச்சுக்கோங்க. ஒரு கை பூண்டை இடித்து வச்சுக்கோங்க. ஜாரை வச்சு வறுத்த மசாலா ப்ளஸ் ஊற வச்ச புளி தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனா குழம்பு நல்லாயிருக்கும். 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வெடிச்சோன்னே கட் பண்ண வெங்காயம் பூண்டு, இடித்த வெங்காயம் பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே கட் பண்ண தக்காளி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைங்க. தக்காளி நல்லா மசிஞ்சோன்னே வறுத்த மசாலாவை போடுங்க. மசாலா வேக 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைங்க. நல்லா ஒரு கொதி வந்தோன்னே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. நல்லா கொதித்து மசாலா வெந்தோன்னே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோன்னே கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனா டேஸ்டியான வறுத்தரைச்ச பூண்டு குழம்பு. குழம்பு 3 நாள் ஆனாலும் வீணாகாது. சூடு பண்ணி வைங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.